இன்று தருமபுரி மாவட்டத்தில் வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒரு சமுதாய கூடத்தை கட்டி முடித்து அதற்கு இன்று சிறப்பு விழா. தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்திலே தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு இந்த மாவட்டத்தின் வழியாக சென்றும் இந்த மாவட்டத்துக்கு எந்த பயனும் இல்லை. நீண்ட காலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள கோரிக்கை தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் நீரேற்று மூலமாக 2 TMC நீரை எடுத்து தருமபுரியில் உள்ள 80 விழுக்காடு ஏரிகளில் நிரப்புகின்ற திட்டம். இது சாதாரண ஒரு திட்டம். இதற்கு 10 ஆண்டு காலம் போராடி கடை அடைப்பு நடத்தி கருத்தரங்குகள் நடத்தி எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி துண்டு பிரசங்கள் கொடுத்து 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி ஆனாலும் அறிவிப்புகள் தான் வந்தது தவிர இந்த திட்டத்திற்கு ஒரு பைசா நீதி கூட இல்லை. இது எத்தனையோ முறை கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் உள்ளியும் வெளியிலையும் வைத்து இந்த ஒரு திட்டம் நிறைவேறினால் தருமபுரி மாவட்டம் வளம் பெறும், வளர்ச்சி பெறும், பொருளாதாரம் பெருகும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். இந்த ஒரு திட்டம். ஆனா அவ்வளோ பெரிய திட்டத்தை, அதாவது பரப்பளவிலே பெரிய திட்டம், நிதி அளவிலே பார்த்தா இது சிறிய திட்டம். தமிழ்நாட்டுடைய மொத்தம் பட்ஜெட் பார்த்தா 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியில 0.1% பட்ஜெட்ல 0.1% 400 கோடி ஒரு வருஷத்துக்கு, 2 ஆண்டுகளுக்கு 800 கோடி கொடுத்தா தருமபுரி மாவட்டம் செழுமையாக மாறும். ஆனா அதுக்கு மனசு கூட இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும். அது மட்டுமல்ல, நிலுவையில் இருக்கின்ற மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம், மத்திய ரயில்வே அமைச்சரை பழி சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த மாவட்டத்திற்கு? மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் 2019 ஆண்டிலே அடிக்கல் நாட்டப்பட்டு 100 கோடி ரூபாய் அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு புள்ளி கூட நகரல. 5 ஆண்டு காலம் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள சிப்காட், இதை கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால கோரிக்கை, நிலம் இருக்கிறது. சிப்காட் பெயர் அளவுக்கு இது வரைக்கும் சிப்காட்டை 3 முறை திறப்பு விழா நடத்தியிருக்கிறாங்க. கேடுதெல்லாம் ஒரு சிப்காட்டுக்கு 3 திறப்பு விழா நடந்தும் ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. எந்த தொழிலும் கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த மாவட்டத்தை புறக்கணிக்கின்ற திமுகவும் முதலமைச்சர் அவர்களுக்கும் வருகின்ற தேர்தலில் இந்த மாவட்டம் மிகப்பெரிய பாடத்தை புகட்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. எங்கள் கூட்டணி 5க்கு 5 வெற்றி பெற்றது. இந்த முறை இந்த தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட திமுக டெபாசிட்டை வாங்காது. அந்த அளவுக்கு மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே டாஸ்மாக் விற்பனை அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வெளி மாநிலத்திலிருந்து அதிக அளவில் கிராமத்திலே இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நேற்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பு, இதில் 5 ஆண்டு காலத்திலே 11,000 ஆசிரியர்களை திமுக அரசு நியமனம் செய்திருக்கிறது என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, அதாவது 2021 திமுக சொன்ன வாக்குறுதி, அன்று 2021 20,000 இடங்கள் காலியாக இருக்கிறது, ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 20,000 பேரை நியமனம் செய்வோம் என்று 2021 அறிவித்தார்கள்.
இந்த இடைக்கால 5 ஆண்டு காலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் 15,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். ஆக இன்று பார்த்தீர்கள் என்றால் 1,00,000 ஆசிரியர் இடங்கள் காலியாக இருக்கிறது, பணியிடங்கள். இந்த 1,00,000 இடங்கள் காலியாக இருக்கின்ற இடத்திலே வெறும் 11,000 ஆசிரியர்களை மட்டும்தான் 5 ஆண்டு காலத்திலே திமுக அந்த பணியிடத்தை நிரப்பி இருக்கிறது. வெட்கக்கேடு. அந்த 11,000 6 மாதத்திற்கு முன்பு 8,000 பேர், கடந்த 4 ஆண்டிலே 3,000 பேர் ஆசிரியர்கள் இருப்பது. 1,00,000 இடம் காலியாக இருக்கிறது. அப்ப என்ன நிர்வாகம் பண்றீங்க? எதுக்கே நீங்க அரசாங்கம் வச்சிருக்கிறீங்க? அன்றாடம் மக்கள் போராடி வருகிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் 10,00,000 பேர் பெண்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன? எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும். 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க, போதல. பணி நிலைப்பு வேண்டும். சத்துணவு ஊழியர்கள் மட்டுமல்ல, செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இடைக்கால ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உதவி பேராசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். செவிலியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் போன்ற அத்துணை மக்களும் ஒவ்வொரு பகுதியிலும் போராடிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம்னா, தேர்தலுக்கு முன்பு, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து உங்கள் கோரிக்கைகளை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முடிந்து எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தரப்பும். ஆக திமுக ஆட்சி 5 ஆண்டுகளில் அவர்கள் சொன்ன வாக்குறுதி 505 வாக்குறுதிகளில் முழுமையாக 66 மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறார்கள். விழுக்காட்டில் பார்த்தீர்கள் என்றால் வெறும் 13 விழுக்காடு. ஆனால் நேற்று ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள சொன்னது, நாங்கள் 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு பொய்ய ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு வர்றார். ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு இது அழகல், பொய்யை சொல்வது. அது மட்டுமில்ல, ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் நகராட்சி நிர்வாகத்துல மிகப்பெரிய ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல் என்று அமலாக்கத்துறை வந்து தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறைக்கு கிட்டத்தட்ட 250 பக்கம் அறிக்கை கொடுத்து 3 மாதங்கள் ஆகியும் அந்த நடவடிக்கை இல்லை. அதனால உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் வழக்கு பதிவு உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இது ஒரு துறையில மட்டுமே இல்லை, பல துறைகள். நெடுஞ்சாலை துறையில அதுதான் அதிக ஊழல் நடக்குது. பொதுப்பணித்துறையிலும் சரி, நெடுஞ்சாலை துறையிலும் சரி மிகப்பெரிய ஊழல் நடக்குது. எங்கேயாவது நீங்க அடுத்த ஆண்டு பட்ஜெட் அந்த பணத்தை 2,000 கோடி இந்த ஆண்டுக்கு அப்ரோப்ரியேட் பண்ணிருக்கிற நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப நடந்திருக்கு. 12 நாட்களில் 16,000 கோடிக்கு 4,385 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. வெறும் 12 நாட்களில். கடைசி காலத்துல இருக்கிறாங்க. 2 வாரத்துல ஆட்சி முடியுது. இப்ப பார்த்தா இந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம், இப்படி கொள்ளடிக்கலாம், அப்படி கொள்ளடிக்கலாம். அதுவும் முதலமைச்சர் அவர்கள் பசுமை ஆக்குதல், தமிழ்நாட்டை பசுமை ஆக்குதல் திட்டம். என்ன கடைசி காலத்துல ஏதாவது அங்க கொள்ளடிச்சுட்டு போலாம். 5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? இந்த அறிவிப்புலாம் 5 ஆண்டு காலத்துல கொடுத்திருக்கலாமே. கிட்டத்தட்ட 45 நாள்ல கிட்டத்தட்ட 29 அறிவிப்புகள், என்னென்னமோ அறிவிப்பு, வெற்று அறிவிப்புகள், பொய்யான விளம்பரங்கள், இவ்வளவுதான் நடக்குது. ஒண்ணுமே நடக்கல, எந்த கட்டுமானங்களும் இல்லை. இடைக்கால நிதிநிலை அறிக்கை, இடைக்கால பட்ஜெட், அந்த இடைக்கால பட்ஜெட்ல 1,84,000 கோடி கடந்த ஆண்டு, ஒரு ஆண்டு மட்டும் கடன் வாங்கியிருக்கிறது தமிழக அரசு. அதுல மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 51,000 கோடி. மீதி இருக்கிற 1,33,000 கோடி என்னாச்சு? தெரியல. அவங்களை கேட்டா நாங்க அதுல 55,000 கோடி நாங்க கடனை கட்டணும். எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கடனை வாங்கி கடனை கட்டுற ஆட்சியை பார்த்திருக்கீங்களா? திமுக ஆட்சி கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டியை கட்டுறது. இந்தியாவில பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகையில 24 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்தை விட அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. சுதந்திரம் 47 இருந்து 2021 வரை இந்த 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,56,000 கோடி.
2021 இருந்து 2026 வரை இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு புதிதாக வாங்கிய கடன் 4,96,000 கோடி. 74 வருஷமா தமிழ்நாட்டின் கடன் 4,56,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் 4,96,000 கோடி. அப்ப என்னையா பண்ணீங்க இந்த பணத்தை? எங்கேயுமே கட்டுமானங்கள் கிடையாது. 5 ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவ கல்லூரி கூட உங்களால தொடங்க முடியல. ஒரு MBBS சீட்டு கூட உங்களால ஒதுக்க முடியல. ஒரு புதிய அனல் மின் திட்டம் கூட உங்களால தொடங்க முடியல. ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டம் கூட உங்களால தொடங்க முடியல 5 ஆண்டு காலத்துல. பிறகு இந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? ஆளாளுக்கு கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. இது என்னையா நிர்வாகம் இது? வெறும் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறீங்க, விளம்பரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு ஆட்சி யாரும் பார்த்தது கிடையாது. இவ்வளவு மோசமான கொள்ளடிக்கின்ற டாஸ்மார்க்ல பாத்தீங்கன்னா 1,82,000 கோடி ஊழல் நடந்துட்டு. அதுல கிட்டத்தட்ட பாதி வரியை, மணல் கொள்ள, நகராட்சி ஊழல், பொதுத்துறையில ஊழல், நெடுஞ்சாலை துறையில ஊழல், எல்லாத்துலயும் கொள்ள அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை ஏதோ தேர்தல் நேரத்துல கொடுத்துட்டு போலான்னு எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் நிச்சயமா மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது இல்லாம திமுக கூட்டணியில தினம் குழப்பம் தான் நடந்துச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு எங்களுக்குள்ள இருக்கு. இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி குறைந்தது 200 தொகுதியில் வெற்றி பெறும். குறைந்தது நான் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு திமுக இந்த தேர்தலில் வாஷ் அவுட் ஆகும். இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற தேர்தல். இதுதான் போட்டி, 2 பேருக்கும் தான் போட்டி இதுல. அதனால இது தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு தான் நரேட்டிவ் இருக்கு இதுல. அந்த வகையில நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். திமுக கூட்டணியில எவ்வளவு குழப்பம் பிடிச்சு பிடிச்சு புடிங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. அப்படி ஒருவேளை காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸை திமுக காரங்களே தோக்கடிக்கலாம். ஏன்னா கூட்டணி ஆட்சியில பங்கு இதெல்லாம் கேட்டா அப்படின்னு நிறைய பார்க்க போறேன், கொஞ்சம் நாள்ல பார்க்க போறீங்க நீங்க. அந்த வகையில மோசமான ஒரு ஆட்சி, வரலாற்றிலே தமிழ்நாட்டு வரலாற்றிலே மிக மோசமான ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. கேள்விகள் என்ன இருக்கா சார்? விஜய் திமுக போட்டின்றாரு. என்டிஏவுக்கு திமுகவுக்கு போட்டி. அண்ணா திமுகவுக்கும் போட்டி தமிழ்நாட்டுல. இதுதான் யதார்த்த நிலை. வாழ்த்துக்கள். இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது எங்கள் கட்சி என்ன அறிவிக்குதுன்னு நாங்கெல்லாம் கூடி பேசுவோம். இப்ப இன்னைக்கு யாரு என்ன போட்டி, எப்படி, என்ன தொகுதி, இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு. இருக்கிற நாடாளுமன்ற பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாவட்டத்துல தெரியாது. அவரு அட்ரஸ் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கேள்வி இருக்காரு. அவருக்கு இருக்கான்ற மாதிரி கேள்வி. கனிமொழிக்கு எங்க இருக்குது பேன் கார்டு, ஆதார் கார்டு? தூத்துக்குடியில இருக்கா? கேட்கணும்னா நான் எல்லாத்தையும் கேட்டுடுவேன். இதெல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாதான். பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்தியாவில் எங்க வேணா போட்டிடலாம். ஏன் என்ன செஞ்சீங்க நீங்க? தருமபுரி மாவட்டத்தில் என்ன பண்ணீங்க? ஏதாவது பண்ணீங்களா? அவ்வளோ சொல்லியிருக்கல தருமபுரி மாவட்டத்தில் குறைகள். ஏதாவது ஒரு துரும்ப நீ கிள்ளி போட்டீங்களா 5 வருஷத்துல? இந்த வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ண சொல்லு. நடந்துட்டு திமுகவின் ஊழல், திறமை இல்லாத ஒரு நிர்வாகம், தமிழ்நாட்டு கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கு. எந்த திட்டமும் மக்களுக்கு போய் சேரல. சமூக அநீதி, சமூக நீதிக்கு எதிரானது திமுக. அத்தனை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீர் பாசன திட்டங்கள். அது இல்லாம திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி ஒவ்வொரு கிராமத்திலையும், நகரத்துல மட்டும் இல்ல, கிராம அளவுல போதைப் பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாங்க. இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் எல்லாமே மிக மோசமான ஒரு சூழல் இருக்கு.
இந்த ஒரு தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க திமுக. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன் நானு. இது எல்லாத்தையும் நாங்க சொல்லி உறுதியாக எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவு